வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு செம்புக்காலம், இரும்புக்காலம், தமிழ் மொழி இலக்கிய வளர்ச்சி. இந்த 3 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது செம்புக்காலம். பொதுவா காலத்தின் வகைகளை எப்படி பிரிப்போம்னா 5 வகைகளா பிரிப்பாங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்புக்காலம், இரும்புக்காலம் அப்படின்னு 5 வகையா பிரிப்போம். ஆரம்ப காலத்துல மனிதன் காட்டு மிராண்டியாகவும் நாடோடிகளாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க எந்த உலோகங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தல. அப்ப அங்க அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன கற்கள் அததான் எடுத்து அவங்க உணவு சமைக்கிறதுக்கும் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் பயன்படுத்தினாங்க. ஸோ அதனாலதான் நம்ம அந்த காலத்தை கற்காலம் அப்படின்னு சொல்றோம். பழைய கற்காலத்துல அவங்க எந்த விதமான நாகரிகமும் இல்லாம வாழ்ந்தவங்க. அடுத்தது இடைக்கற்காலத்துல அவங்களுடைய நாகரிகத்துல ஒரு முன்னேற்றம், உணவு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல குகைகள்ல அப்படி வாழ ஆரம்பிச்சாங்க. புதிய கற்காலத்துல அவங்க நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இந்த காலகட்டத்துக்கு அடுத்த காலகட்டம் தான் இந்த செம்பு காலம். இந்த செம்பு காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆங்கிலத்துல காப்பர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த செம்பு காலத்துல நாகரிகம் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. ஒரு இடத்துல தங்கி நிலையா வளர ஆரம்பிச்சவங்க தங்களுடைய நாகரிகத்தை பெருக்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் அவங்களுடைய உணவு முறை மாற்றம் வந்தது, உடையில மாற்றம் இருந்துச்சு. அவங்க செய்த அத்தனை செயல்கள்லயுமே ஒரு புதிய நாகரிகத்தை அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த செம்புக்காலம் எந்த இடங்கள் எல்லாம் பரவி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியாவினுடைய பகுதிகள்ல குறிப்பா ராஜஸ்தான் பகுதிகள்ல, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த பகுதிகள் எல்லாம் வந்து அதிக அளவுல இது பரவி இருந்தது. இந்த பகுதிகள்ல இந்த நாகரிகம் பரவி இருந்த காலகட்டத்துல ஒரு புதிய நாகரிகமா, அதாவது ஒரு நகர நாகரிகமா தோன்ற ஆரம்பிச்சுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பாத்திரங்கள், அதாவது மட்கலங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மட்கலங்கள் செய்யறதுல வித்தியாசமான வடிவங்கள் செய்தாங்க. அது மட்டும் இல்லாம உலோகத்தினாலான செப்பு கருவிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. செம்பினாலான கருவிகள். அதுவும் வித்தியாசமான வடிவங்களை பெற்றது. அதனாலதான் இந்த காலத்தை வந்து செம்பு அதிகமா பயன்படுத்தினதுனால சால்கோலித்திக் அல்லது காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய புதை முறை மாற்றம். இதுவரைக்கும் அவங்க நாடோடிகளா வாழ்ந்த காலத்துல அவங்க பிணங்கள் அப்படியே தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல மண் தோண்டி புதைச்சாங்க. முதுமக்கள் தாலிகள்ல உள்ள வச்சாங்க. சோ இந்த டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா சில அமைப்புகள் வந்து அவங்க மனிதர்களை புதைத்து அதன் மேல சில அமைப்புகளை எடுத்தாங்க. இப்ப இந்த படத்துல இருக்கிற மாதிரி தொப்பிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்கள எந்த இடத்துல புதைத்தாங்களோ அதற்கு மேல தொப்பி மாதிரி ஒரு வடிவத்துல ஒரு கல் எழுப்புறது, மென்ஹீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பு, டால்மென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நம்ம வந்து இந்த செப்பு காலத்தை சேர்ந்த இடங்கள்ல நம்ம அதிகமா பாக்குறோம். அதே மாதிரி வட்ட வடிவத்துல கற்கள் அடுக்கி வச்சு, அதாவது எந்த இடத்துல நடுவுல புதைத்திருந்தாங்களோ அதை சுத்தி வட்ட வடிவத்துல அவங்களுக்கு இந்த இடத்தை யாரும் வந்து தொடக்கூடாது, இங்க வந்து ஒரு புதைக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இப்படி வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்கோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவப்பெட்டிகள் அமைப்புலையும் அவங்க என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க. சோ புதைக்கும் முறையில வித்தியாசம் வந்தது. அவங்க போட்டிருந்த உடை, அதாவது பருத்தி நெய்ய ஆரம்பிச்சாங்க, கம்பளி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ உடைகள்லயும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தது. உணவை சமைச்சு பரிமாறி உண்ண ஆரம்பிச்சாங்க. சில தானியங்களை பயிர் செஞ்சாங்க. நெல்லு, கோதுமை அப்படி சொல்லி சில தானியங்களையும் அவங்க பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இந்த நாகரிகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை தான் நம்ம செப்பு காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செப்பினால் செய்யப்பட்ட யானை, அதுக்கடுத்து அந்த உருளையான சக்கரங்கள்ல போகக்கூடிய அந்த எருமை, இப்படி ஒரு வண்டி, ஒருத்தர் வண்டி ஓட்டுற மாதிரி, காளைகளை வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு அமைப்பு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பினால செய்யப்பட்ட உலோகங்கள் இந்த செப்பு காலத்தை சார்ந்த பகுதிகள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதே நம்ம செப்பு உபயோகப்படுத்தின
காலத்த தான் செப்பு காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த காலத்துல நம்மளுடைய இந்தியாவுல வந்த ஒரு முக்கியமான நாகரிகம் எது அப்படின்னு சொன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எங்க பரவி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த மேப் பகுதிகள்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த மஞ்சள் நிறம் அடையாளமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம் அடங்கி இருந்த பகுதிகள். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா மனிதர்கள் அவங்களுடைய நாகரிகத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இரண்டாவதாக இந்த நாகரிகம் அதிக அளவுல நகரத்தை போல இப்ப இருக்கக்கூடிய நகரங்களை போல அமைப்புல இருந்தது. அவங்களுடைய பின்பற்று முறைகள், சுத்த சுகாதார முறைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதனாலதான் இத நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கிமு 3000 வருடங்கள்ல இருந்து கிமு 1500க்கு இடைப்பட்ட காலத்தை சார்ந்த ஒரு நாகரிகம். இதுல முக்கியமான பகுதிகளா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தால், தோலாவீரா, ராங்பூர், இந்த பகுதிகள்லாம் இதுல முக்கியமான பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிந்து நதிய சுற்றி இருந்த பகுதிகள்ல இது பரவி இருந்ததுனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம இத சொல்றோம். முதலாக இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹரப்பா அந்த பகுதி தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இதுக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லியும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஹரப்பா நாகரிகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகர அமைப்பு, கட்டிடக்கலை. இதுதான் இங்க உள்ள மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த நகர அமைப்பு பொதுவா ஒரு நாகரிகம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த நாகரிகத்துல முதல்ல சிறப்பம்சம் என்ன அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போக போறோம். ஸோ இதுல சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டிடக்கலையினுடைய அமைப்பு, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அவங்க அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலயே அவங்க ஒரு திட்டமிடப்பட்ட நிலைமையில இவ்வளோ அடி நீளம், இவ்வளோ அடி அகலம் அப்படின்னு சொல்லி ஒரு அளவை அவங்க வகுத்து அதன் அடிப்படையில தான் அவங்க இடங்களை கட்டியிருக்கிறாங்க. குடியிருக்கக்கூடிய வீடுகளா இருந்தாலும் சரி, தானிய களஞ்சியங்களா இருந்தாலும் சரி, சின்ன கிணறுகள், வாய்க்கால்களா இருந்தாலும் கூட அதுல ஒரு விதிப்படி அவங்க கட்டியிருக்கிறாங்க. கட்டிடக்கலையினுடைய சாஸ்திரத்தை இன்னைக்கு படிக்கிறோம். இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அப்படி பாடங்கள்ல படிக்கிறோம். ஆனா இந்த காலத்திலேயே அவங்களுடைய திறமை, அவங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சான்றா நம்ம இங்க பாக்குறோம். சோ இதுல வந்து ஒரே குறிப்பிட்ட அளவுள்ள வீடுகள், ஒரே குறிப்பிட்ட அளவுள்ள செங்கல்கள் பயன்படுத்தினது இதனுடைய சிறப்பா நம்ம சொல்லலாம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அமைப்பு எப்படி இருந்தது, நகரத்தினுடைய பகுதிகள். இதுக்கு இந்த பகுதிக்கு பேரு அதாவது நகரத்தினுடைய உயர் அமைப்பு ஒண்ணு இருக்கும், தாழ்வான பகுதி ஒண்ணு இருக்கும். இந்த உயர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் குடியிருக்க மாட்டாங்க. முக்கியமான கூடுகைகள், வியாபார கூடுகைகளா இருக்கட்டும் அல்லது சமய கூடுகைகள், அத மாதிரி நடக்கிறதுக்கு தான் இதுக்கு வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மேடான ஸ்தலங்கள் இங்க இருக்கு. தாழ்வான இடங்கள்ல தான் மக்கள் அதிகமா வசிச்சாங்க. மக்கள் அதிகமா வசிச்ச பகுதிகள்ல முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் அமைப்பு, அதாவது டிரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம், வடிகால் அமைப்பு முறை மற்றும் சுகாதார முறை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. பொதுவா வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அவங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு கிணறு முறை. இந்த கிணறு வந்து எல்லா வீடுகளுக்கும் ஒரு கிணறு இருந்திருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு தெருக்கள் அதனுடைய முனையில பொது கிணறுகளும் அமைஞ்சிருந்தது. இதனுடைய ஒரு சிறப்பு. கிணறுகள் அதிகபட்சத்துல வட்ட வடிவமா இருந்திருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஓவல் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீள்வட்ட வாக்குல உள்ள ஒரு கிணறை நம்ம இங்க பாக்குறோம். இது வந்து வடிகால் அமைப்பு. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அந்த வடிகால் நேரடியா நேராக ஒரு வீட்ல இருந்து வந்து பொதுவான ஒரு வடிகால் வருது. அந்த வடிகால் தன்னுடைய கடைசிய எங்க போய் இதாகுதுன்னா, ஊருக்கு வெளியில ஆற்று பகுதிகள்ல போய் அந்த வடிகால் இணைக்கப்படுது. இந்த வடிகால்கள்லயும் சில இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஒவ்வொரு வீட்டுல இருந்து நேரடியாக வடிகால்கள் வருது. இந்த வடிகால் நேரா ஒரு வடிகால் போகுது. இது ஊருக்கு வெளியில போய் அந்த கழிவுகள் செயல்படுத்தப்படுகிறது. சோ சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை திட்டம்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அது எல்லாமே வந்து அவங்க அந்த காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வாய்க்கால் முறையில மூடிய வாய்க்கால், திறந்த வாய்க்கால் 2 விதமான வகை உண்டு. இது திறந்த வாய்க்கால், அதாவது ஓப்பனா தான் இருந்தது. அதன் வழியாக நீர் போனது.
இது மூடிய வாய்க்கால். அதற்கு மேல அப்படி ஒரு மூடுன மாதிரி ஒரு அமைப்ப ஏற்படுத்துனாங்க செங்கல்கள வைத்து. மூடிய வாய்க்கால் முறை இங்க இருந்தது. இது போக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுகள்லயும் அந்த வாய்க்கால் போகக்கூடிய வழிய ஒரு மனிதன் இறங்கி அத சுத்தம் செய்கிற அளவுக்கு அவங்க இடம் ஒதுக்கியிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாய்க்கால் வந்து விழுகக்கூடிய இடம். அங்க ஒரு ஆள் இறங்கி சுத்தம் பண்ற அளவுக்கு அவங்க ஒவ்வொரு வீடுகள்ல இடம் ஒதுக்கியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதியில கண்டெடுக்கப்பட்ட அதாவது ஆராய்ச்சியில தோண்டி எடுக்கப்பட்ட குளியல் குளம். சுத்தி சின்ன சின்ன அறைகள் இருக்கு. படிக்கட்டுகள் மூலமா இறங்கலாம். இந்த குளியல் குளத்திலயும் ஒரு மூலை பகுதியில ஒரு ஆள் இறங்கி சுத்தம் செய்து, அதுல இருக்கக்கூடிய கழிவுகள அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வசதியும் இந்த குளியல் குளத்துல இருக்கு. இந்த குளியல் குளத்துக்கு வெளியில ஒரு மண்டபம் இருந்திருக்கு. இந்த மண்டபம் எத காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்ம எத யோசிக்கலாம்னா, ஒரு வேள வந்து புனித அ கூடுகைகள் எதற்கும் இருந்தாங்களோ, அதற்கு குளிச்சுட்டு அத செஞ்சாங்களா அப்படின்றத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சில கருத்துக்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சிறந்த குளியல் குளமாகவும், பெரிய அளவிலானதாகவும் இருப்பது இந்த மொஹஞ்சதாராவினுடைய சிறப்பு. இது சிந்துவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த மொஹஞ்சதாரோ. அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மொஹஞ்சதாரோ. அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தானிய களஞ்சியங்கள். பெரிய பெரிய தானிய களஞ்சியங்கள் வரிசையா இருந்திருக்கு. அதாவது தானியங்கள் விளையும் பொழுது அத சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள தான் நம்ம தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா, அழகா 2 பகுதிகள்லயும் தானிய களஞ்சியங்கள அமைச்சிருந்தாங்க. இந்த 2 பகுதிகள் மூலமாகவும் மக்கள் மேல கொண்டு போய் சேர்ப்பதற்கும், அ அதற்கான வழிகளும் இருந்தது. அ இதுல பார்த்தீங்கன்னா, அந்த வட்ட வடிவமான பகுதிகள்ல அவங்க இருந்து, அத சேல்ஸ் பண்றதோ, அல்லது அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளாகவோ இருந்திருக்கலாம் அந்த வணிகர்கள், அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. இது வந்து லோத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இங்க வந்து இது வந்து ஒரு சிறந்த வாணிக நகரமாகவும், துறைமுக நகரமாகவும் இருந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நெறைய படகுகளுடைய உடைந்த அந்த பகுதிகள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இங்க இங்க கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாய்வுல. ஒரு ஆங்கர் அதாவது நங்கூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நங்கூரம் இருக்கக்கூடிய அடையாளங்களும் நம்ம இங்க இந்த லோத்தால் பகுதிகள்ல பார்க்கிறோம். இந்த தோலாவீரா அப்படிங்கிறது பிற்காலத்துல அதாவது லேட்டஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம். இங்கதான் அவங்களுடைய அந்த நீர் மேலாண்மை திட்டத்த ரொம்ப அழகா பார்க்கிறோம். எந்த மாதிரி அந்த சுற்று பகுதிகளுக்கு அவங்களுக்கு நீர் ஆதாரம் அனுப்பப்பட்டது, எந்த வகையில அந்த நீர் மக்களால பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவங்க போட்டிருக்காங்க. முதலாவது சமூக நிலை. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலைய அது கட்டடக்கலைய கொண்டிருந்தது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சமூக நிலை சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இதற்கு பெரிய முயற்சி எடுத்து, இதனுடைய பல பகுதிகள ஆராய்ச்சி பண்ணார். தொடர்ந்து அவருக்கு நெறைய பேர் உதவி செய்து, நெறைய பகுதிகள கண்டுபிடிச்சு, புதிய புதிய விஷயங்கள கொண்டு வந்தாங்க உலகத்துக்கு. இந்தியாவுல இவ்வளோ ஒரு சிறந்த நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறது நம் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல சமூக நிலை அப்படின்னா என்ன இருந்தது அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சுத்தம் சுகாதாரத்த அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய தெருக்கள் கூட பார்த்தீங்கன்னா, நேர 90 டிகிரி அளவில செங்கோண செங்கோண வடிவத்துல தெருக்கள் இருந்தும், திரும்பும் போதுமே செங்கோண வடிவத்திலேயே திரும்புற விதமாவும், இவங்களுடைய அந்த தெருக்கள் கூட அமைந்திருந்தது. அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாரி அடுக்குமாடி வீடுகள் இருந்திருக்கு இங்க. அடுக்குமாடி வீடுகள்ல இவங்க குடியிருந்தது இவங்களுடைய நகர்ப்புற அந்த ஒரு திட்டம், நகரம் போன்ற அமைப்பு இருக்கிறது ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. இவங்களுடைய உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அளவுல இவங்க எடுத்துக்கொண்டது தானியங்கள், பயறு வகைகள், அததான் அவங்க அதிகமா எடுத்திருக்கிறாங்க. சைவ பிரியர்களாகவும், அசைவங்கள்ல அவங்க மீன், பால், பால் சார்ந்த பொருட்கள் அதெல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க. ஆடைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பருத்தியும், கம்பளி 2 ஆடைகளையும் இவங்க உடுத்தி இருந்திருக்காங்க. 2 நாள்ல செய்யப்பட்ட ஆடைகளையும் அவங்க உடுத்தி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் ஒரு சிறந்தது. நெறைய பொம்மைகள், விளையாட்டு பொம்மைகள், சுடுமண்ணால செய்யப்பட்ட விளையாட்டு பொம்மைகள், சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். நடன மாதவியினுடைய ஒரு சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து இவங்க வந்து ஒரு பொழுதுபோக்குக்கும் அதாவது டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
தாயக்கட்டை போன்ற அந்த அமைப்பெல்லாம் நம்ம வந்து கண்டெடுத்திருக்கிறோம். அதிலிருந்து இவங்க ஒரு பொழுதுபோக்கு அமைப்புலயும் ரொம்ப சிறந்த ஒரு மேலாண்மைய பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அ அடுத்ததா பார்த்தோம்னா பொருளாதார நிலை. பொருளாதார நிலை பொறுத்தவரைக்கும் விவசாயம் இவங்களுடைய முக்கியமான ஒரு அ ம் அடிப்படை தொழிலாக இருந்திருக்கு. இந்த விவசாயத்துக்கு அவங்க விலங்குகள பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. குதிரை இவங்க அறியாத விலங்கு. அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அ நாய், காளை, எருது இது எல்லாத்தையும் அவங்க அதிக அளவுல விவசாயத்துக்கு தங்களுக்கு பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, மட்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழில் இவங்களுடைய காலத்துல மிகச் சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கு. இந்த மட்பாண்டங்கள்ல வித்தியாசமான மட்பாண்டங்கள செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அத வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த ஆதாரங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வெளிநாடுகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா, சுமேரியா, பாபிலோன், அம் ஆசிய நாடுகள் இது எல்லாத்துலயுமே இவங்களுடைய தடயங்கள நம்ம பார்க்கிறோம். இதுவும் சின்ன சின்ன குட்டி எடைக்கற்கள் கிடைச்சிருக்கு. இது அவங்க வந்து எடை முறையையும் பின்பற்றுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ வெளிநாட்டு ஏற்றுமதி கடல் மூலமாகவும், உள்நாட்டு ஏற்றுமதி ஆறுகள் மூ ஆறுகள் மூலமாகவும், மாட்டு வண்டிகள் மூலமாகவும் அ நடைபெற்றதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது சமயநிலை அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்ப கால மனிதர்கள் கற்காலத்துல அவங்க வெறுமனே ஒரு இயற்கைய பார்த்தா பயம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல இவங்க வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோவில்களோ, வேற எந்த சிலை வழிபாட்டிற்கான ஆதாரங்களோ நம்மளுக்கு கிடைக்கல. இருந்தாலும் அகழ்வாய்வில சில பெண் தெ தெய்வத்த போன்ற பொம்மைகள், உருவங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது சில முத்திரைகள ஒரு யோக நிலையில அமர்ந்திருக்கிற மனிதன போன்ற உருவமும், அவர சுற்றி மிருகங்கள் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தவக்கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு கடவுள சுற்றி மிருகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததா வரலாற்றாளர்கள் கணிச்சிருக்கிறாங்க. ஸோ பிற்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்து சமயத்தினுடைய அடிப்படையா கூட இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய கோவில்கள் அப்படிலாம் இல்ல. இயற்கை சக்திகள வணங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது மக்களுக்கு வந்து ஒரு நேச்சர் மேல ஒரு மரியாதை இருந்தது. சில மரங்கள அவங்க புனிதமா வணங்கியிருக்கிறாங்க. குறிப்பா அ அம் அரச மரத்த வணங்கியிருக்கிறாங்க. வாத்து அவர்களுடைய ஒரு புனித பறவையா இருந்திருக்கு. அப்படி அம் அ காளை அதையும் அவங்க வந்து புனிதமா நினைச்சிருந்திருக்காங்க. ஸோ சில விஷயங்கள அவங்க புனிதமா நினைத்து வழிபட்டிருக்கிறாங்க. ஸ்வஸ்திக் சின்னங்கள் இங்க முத்திரைகள்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கலை. கட்டிடக்கலை அமைப்புகள்ல இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளையும் ரொம்ப அழகா நேர்த்தியா அவங்க செய்திருக்கிற விதம் அவங்களுடைய கலைநயத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. 2வது நடனமாடுடைய சிலை நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை இவங்களுக்கு நடனம் நல்லா தெரிஞ்சிருக்குமோ, இசை நல்லா தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம அகழ்வாய்வுல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இதுல பாருங்க உலோக உருவங்கள்ல முக்கியமா இதுதான் நம்ம பார்த்த நடன மாதுவினுடைய சிலை. இதுல பார்த்தோம்னா அவங்களுடைய உடை அமைப்பு, அவங்களுடைய ஆபரணங்கள், அணிகலன்கள் எப்படி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், தலை சிகை அலங்காரம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் இந்த உலோக உருவகத்தினுடைய பின்பகுதி இந்த ஒரு சிற்பமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 17.5 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு சின்ன சிற்பம் தான். இந்த மாரி சிற்பங்கள் ஒரு 4 இடங்கள்ல கிடைச்சிருக்கு. இதுல பாருங்க ஒரு ப்ரீஸ்ட் அதாவது ஒரு பூசாரி அந்த மாதிரி அல்லது ஒரு மதகுருவினுடைய சாயல்ல ஒரு நெத்தியில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரியும், நீட்டா அவங்களுடைய அந்த முக சிகை அலங்காரம், நல்ல ஒரு அந்த ஷால் அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு போர்வை போன்ற அமைப்புல இருக்கக்கூடிய டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்த அவங்களுக்கு கொடுக்கும். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனித மற்றும் விலங்கு உருவங்கள் டெரகோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவங்கள சுட்ட அ களிமண்ணால செய்யப்பட்ட உருவங்கள். இதெல்லாம் வித்தியாசமான உருவங்கள நம்ம இங்க பார்க்கிறோம். அ இந்த உருவங்கள் எல்லாமே அவங்களுடைய கலைநயத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பானை, ஒரு வண்டியில பானைய வச்சு எருதுகள் இழுக்கிற மாதிரி இந்த உருவங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
அ ஆமை உருவங்கள். ஆமை வந்து அவங்க சில இடங்கள்ல சாப்பிட்ட மாதிரியும், ஆமைய வந்து பொம்மைகளா செய்து வைத்திருக்கிற மாரியும் நம்ம பார்க்கிறோம். இது அவங்களுடைய அணிகலன்கள். உச்சி முதல் பாதம் வரை எல்லா இடங்கள்லயும் அணிகலன்கள் போட்டிருந்திருக்கிறாங்க. அ கழுத்துல கழுத்தணி, கைகள்ல வளையல்கள், மோதிரங்கள், மூக்குல, காதுல மாலைகள், பாசிகள் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பல வண்ணங்கள்ல உள்ள மணிகள் நமக்கு நெறைய கிடைச்சிருக்கு. பச்சை, சிகப்பு இந்த மாதிரி வண்ணங்கள்ல அம் விலை உயர்ந்த கற்கள், அதனால செய்யப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அந்த பீட்ஸ்ல செய்யப்பட்டது. அடுத்தது இந்த கலாச்சாரத்த பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம வட இந்திய பகுதிகள்ல பார்க்கிறோம். இந்த கலாச்சாரத்துக்கு வந்து இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓசிபி கலாச்சாரம்னு சில வரலாற்றாளர்கள் வர்ணிக்கிறாங்க. அதாவது காவி கலாச்சாரம். அங்க கிடைக்கப்பட்ட பானைகள் இந்த உலோக காலம் அதாவது செம்பு காலத்துல நம்ம வந்து நெறைய விதமான பானைகள பார்க்கிறோம். மட்பாண்டங்கள்ல அம் பிளாக்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறமான மட்பாண்டங்கள், ரெட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிற மட்பாண்டங்கள், அ பாலிஷ்ட் அதாவது வழவழப்பான மட்பாண்டங்கள், சாம்பல் நிற மட்பாண்டங்கள், இப்படி அந்த பானை நிறத்த வைத்து அந்த பகுதியில என்ன விதமான கலாச்சாரம் பரவியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, காவி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவி கலர்ல, ரெட் கலர்ல டார்க் அந்த ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடியதான் இந்த காவி கலாச்சாரத்தினால செய்யப்பட்ட மட்பாண்டங்கள். அதுபோக சில விலை உயர்ந்த மட்பாண்டங்களும் செய்யப்பட்டது. ஒவ்வொன்னுடைய பயன்பாடு வித்தியாசமா இருந்தது. அந்த விலை உயர்ந்ததுல சில டிசைன்கள் அதாவது சில வண்ணங்கள், சில படங்கள் அதாவது எருதுவினுடைய படம், பறவைகளுடைய படம், சில டிசைன்கள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விலை உயர்ந்த பொருட்கள் அதுல சேர்த்து வச்சிருந்தாங்க. மருந்து பொருட்கள சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்னையும் அவங்க பாதுகாத்து வைப்பதற்கு ஏற்ற விதமான பானைகள், வடிவங்கள அதுல பயன்படுத்துனாங்க. இப்ப நான் சொன்ன அந்த சமய நிலையில சொன்ன அந்த ஒரு யோக நிலையில அமர்ந்திருக்கிற ஒரு ஆம், உருவமும் அதை சுற்றி விலங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய முத்திரையும் நம்ம இங்க பார்க்கிறோம். ரினோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டாமிருகமும் இவங்களுடைய முத்திரைகள்ல நம்ம பார்க்கிறோம். யானைகள், இந்த ஸ்வஸ்திக் சின்னங்கள், முத்திரைகள், இந்த கப்பல் வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த முத்திரையில இருக்கக்கூடிய கப்பல் வடிவம் இவங்களுக்கு வெளிநாட்டோடு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. பாருங்க, இது ரொம்ப குட்டி. ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு கூட இல்ல. அந்த அளவுக்கு சின்ன ஒரு முத்திரையில, அவங்க இவ்ளோ ஒரு நுட்பமான முறையில எவ்வளோ அழகா செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா, அந்த விரல் அளவுக்கு கூட இல்ல. அந்த முத்திரை எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோ குட்டியா இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க சிறந்த வித்தகர்களா இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த மட்பாண்டங்கள்ல என்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பலவிதமான பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய ஜாடிகள். ஒவ்வொரு பொருளையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஜாடிகள், பானைகள், வளையல்கள் இதெல்லாம் வந்து அவங்க அதிகமா செய்திருக்கிறாங்க. இந்த சுட்ட களிமண்ணால. அ உளி போன்ற ஹரியானால கண்டுபிடிக்கப்பட்ட உளி வித்தியாசமா இருந்தது இவங்களுடைய காலத்துல. இந்த செம்பு காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. கோடாரிகள், கத்திகள், அம்பு போன்ற அமைப்புள்ள பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அ அதுக்கடுத்த ஒரு காலகட்டம், அதாவது இந்த செம்பு காலம் முடியிற நேரத்துல மெருகூட்டப்பட்ட சாம்பல் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஷ் பாட்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சிட் பாட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது என்னன்னா, அந்த ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய பானை வடிவங்கள் இங்க அதிகமா செஞ்சாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விலங்கினுடைய எலும்புகள் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அதுல செய்யப்பட்ட பொருட்கள், அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க, பயன்படுத்துனாங்க. இதுல பாருங்க 3 பகுதிகள்ல அதிகமான தடயங்கள் இதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அஸ்தினாபுரம், அல்லாபுரா, அட்ரங்கிகேரா இந்த பகுதிகள்ல இது குறித்த சான்றுகள் நம்மளுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பகுதிகள்ல நம்மளுக்கு இருந்த விஷயங்கள வைத்து, இந்த செம்பு காலத்துல நாகரிகம் மேன்மைப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த செம்பு காலத்தினுடைய முடிவுல பார்த்தீங்கன்னா, அ மக்கள் அதிக அளவுல பல உலோகங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. செம்பு மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதுல நமக்கு கிடைச்ச பொருட்கள்ல இரும்பு எந்த இடத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. இந்த காலம் முடியும் பொழுது.
அ அப்பதான் வந்து இரும்பினுடைய பயன்பாடு வருது. இந்த இரும்பினுடைய பயன்பாட தான் நம்ம வந்து ஆரியர்கள் வந்தாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கலாச்சாரம். ஒரு நகர நாகரிகமா அமைந்திருந்தது இந்த செம்பு காலம். மக்கள் எல்லாமே ரொம்ப அமைதி விரும்பிகளாகவும், சாந்த குணம் உள்ளவர்களாகவும், சமாதானத்த விரும்பின மக்களாகவும் இருந்தாங்க. போருக்கான நடவடிக்கைகளோ அல்லது ஆம், வேற சமாதான குறைவுள்ள நிகழ்வுகளோ நடந்ததற்கான தடயங்களும் எதுவுமே நம்மளுக்கு இங்க இல்ல. முக்கியமான நகரங்களா மொஹாஞ்சதாராவும், ஹராப்பாவும் இருந்தது. அங்க கிடைச்ச தானிய அங்கங்க நம்ம பார்க்குறோம். தானிய களஞ்சியங்கள், குளியல் குளங்கள், இதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பகுதி நம்ம இதோட முடிக்கிறோம். செம்பு காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரும்பு காலம் அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம போறோம். இரும்பு காலம் அதாவது இது முடிஞ்ச அந்த கிமு 1500ல இருந்து கிமு 500 வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்த தான் நம்ம இரும்பு காலம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து வேத காலம் அப்படின்னும் கூட ஒரு நம்ம பெயர் சொல்லலாம். இந்த வேத காலத்துல 2 வகைகள் உண்டு. ரிக்வேத காலம் அல்லது முந்தைய வேத காலம் அல்லது பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேத காலங்களா நம்ம இத பிரிக்கிறோம். இந்த இரும்பு காலத்துல மனிதனுடைய நிலை எப்படி மாறுச்சு அப்படின்னா, இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். அதாவது பல கடவுள்கள வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பிக்கைய பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கல்வி முறை கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து என்ன செய்றாங்க? கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய உணவு பழக்கவழக்கத்துல அதிக அளவுல அவங்க வந்து சைவ பிரியர்களா மாறுறாங்க. வில்வித்தை, மற்ற போர் முறைகள் எல்லாம் இங்க உள்ள வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய எல்லா நடவடிக்கைகள்லயும் ஒரு மாற்றம். குறிப்பா பெண்கள பற்றின சில விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அடுத்தது மத ரீதியான நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ சமயத்தினுடைய தொடக்க காலம் அப்படின்னு கூட நம்ம இந்த இரும்பு காலத்த நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இரும்பு காலத்தினுடைய பகுதிகள் எங்க பரவி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வட இந்திய பகுதிகள்ல அதிக அளவுல இது இருந்தது. காலகட்டத்தினுடைய இந்த காலகட்டத்த பத்தி நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்கு முக்கியமான ஆதாரங்களா இருக்கிறது வேதங்கள். அதாவது 4 வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பியங்கள். இதுதான் வந்து நம்ம இந்த காலத்த பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சான்றுகளா இருக்கு. ஸோ ரிக்வேத காலத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவங்களுடைய அத வந்து பக்தி பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாடல்கள் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சமய வாழ்க்கை முறை, கடவுள வந்து ஆராதித்து பாடக்கூடியது, இதெல்லாம் அதுல வருது. அப்புறம் அந்த யஜூர், சாமம், அதர்வனம்ல நம்ம இசைய பத்தின காரியங்களையும், வேள்வி பாடல்கள் யஜூர் அப்படின்னா வேள்வி பாடல்கள். அத பார்க்கிறோம். சாமம் இசைய பத்தி பார்க்கிறோம். அதர்வன வேதத்துல மந்திரங்கள பற்றியும், மருத்துவங்கள பற்றியும், வானியல் சாஸ்திரங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள பற்றியும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ராமாயணம், மகாபாரதம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காப்பியங்கள். இதுல இருந்த சம்பவங்கள் மூலமா மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது? அரசாங்கம்னா என்ன? அரசன்னா யாரு? ஆட்சி முறை எப்படி நடத்தணும்? மக்களுடைய சமூக பொருளாதார நிலை அவங்களுடைய காலத்துல எப்படி இருந்தது? இப்படி எல்லா விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான ஆதாரங்களா இந்த ராமாயணம், மகாபாரதம் நமக்கு இருக்கு. 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இது சமஸ்கிருதத்துல அதிகமா நமக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து இத மனப்பாட பாடல்களா தான் வைத்திருந்தாங்க. பின்னாடி நம்ம வந்து சில பகுதிகள்ல இத கண்டெடுத்தோம் நம்ம. இந்த மகாபாரதம், ராமாயணம் மூலமா வாழ்க்கையில அவங்க என்ன தத்துவங்கள பின்பற்றுனாங்க? அதாவது அவங்களுடைய வர்ணாசிரம தர்ம முறை மற்றும் மக்கள் எப்படி வாழணும்? அவங்களுடைய அந்த வாழ்க்கையில இந்த வயதுல இருந்து இந்த வயது வரைக்கும் எப்படி அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளணும்? அதுக்கடுத்து இல்லற வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளணும்? அடுத்தது வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வனாந்திர வாழ்க்கை எப்படி வாழணும்? கடைசி தவ வாழ்க்கை எப்படி வாழணும்? அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையினுடைய கட்டங்கள அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இந்த காப்பியங்கள் மூலமா வந்து நம்ம தெரிந்து கொள்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு அரசனுடைய தகுதிகள் என்ன? ஒரு அரசன் ஆகணும்னா என்ன தகுதி? அந்த அரசன் எப்படி நாட்ட ஆட்சி பண்ணணும்? என்ன விதங்கள்ல போர் புரியணும்? போர் தர்மம்னா என்ன? நம்ம படிப்போம். மண்ணுக்கு ஆசை, பொண்ணுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த கதைகளுடைய விளக்கங்கள், தத்துவங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த விதத்துல அதாவது சமயம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சமூக நிலைமையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகளா இந்த 2 காப்பியங்களும் நம்மளுக்கு இருந்தது.
அ இந்த காலகட்டத்துல சமூக நிலை, பொருளாதார நிலை, சமய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, சமூகத்துல அ மக்களுக்கு இடையே எந்த விதமான சாதி அடிப்படையிலான பிரிவுகள் இங்க எதுவுமே வரல. இந்த காலகட்டத்துல தொழிலின் அடிப்படையில அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருந்தது. 4 விதமான பிரிவுகள் வர ஆரம்பிக்குது. அது வேத காலத்துல ரொம்ப இல்ல. பிந்திய வேத காலத்துல தான் அது வந்து ஒரு ஆக்குபேஷனலா அதாவது தொழிலின் அடிப்படையில ரொம்ப உறுதியாக கொண்டு வரப்பட்டது. அ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான பிரிவுகள் இங்கே இருந்தாங்க சமுதாயத்துல. என்ன தொழில்கள் செய்தாங்களோ அதனுடைய அடிப்படையில அதாவது வேதம் ஓதுவத அந்தணர்கள் செய்தாங்க. போர் புரியக்கூடிய வேலைகள சத்திரியர்கள் செய்தாங்க. வைஷ்யர்கள் அவர்கள் வாணிபங்கள கவனித்தாங்க. இந்த 3 பிரிவினருக்கும் தேவையான அடிப்படை உதவிகள அந்த சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் செய்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய சமூக நிலை. அடுத்தது அவங்களுடைய கல்வி. கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது 6, 7 வயதுகள்ல இருந்து அவங்க கல்வி கற்க அனுப்பப்பட்டாங்க. குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை பின்பற்றப்பட்டு, ஆசிரியர்களுடைய வீடுகள்ல போய் மாணவர்கள் தங்கி படித்தாங்க. குருவுக்கு ரொம்ப மரியாதை குடுத்து, அவங்களுக்கு கல்வி முறைகள் கற்பிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம, ஒரு கல்வி முறை அப்டின்னா, என்ன எல்லாம் படிச்சாங்க அப்டின்னா, கணிதம், வானியல் சாஸ்திரம், போர் முறை, இப்டி எல்லா விதமான முறைகளும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. மற்போர், வார்போர், வில்போர் இப்படி எல்லாமே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. வெறுமனே படிப்புன்றத தாண்டி அவங்க எல்லா வேலைகளையும் அங்க கற்றுக்கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சது. நல்ல ஒரு அரசர்கள் அப்டின்னா இப்படிதான் இருக்கணும். நல்ல ஒரு உயர்ந்த ஒரு உடைகள உடுத்த ஆரம்பிச்சாங்க. விலை உயர்ந்த உடைகள், வேலைப்பாடுள்ள உடைகள் உடுத்தப்பட்டது. சா சா சாதாரணமான மக்கள் பருத்தியினால் ஆன ஆடைகளையும், உயர்குடி மக்கள் பட்டு கலந்த ஆடைகளையும் உடுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய உணவு முறையில பார்த்தீங்கன்னா, பால் பொருட்கள் அதிகமா சேர்க்கப்பட்டது. அவங்க அடிப்படையில பார்த்தோம் அப்டின்னா, அம் அவங்க ஆயர்களாகவும், இடையர்களாகவும் இருந்ததுனால, பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள அதிகமா சேர்த்துக் கொண்டாங்க. பால், தயிர், வெண்ணெய், நெய் இப்படிப்பட்ட பொருட்கள் இருந்தது. சைவ பிரியர்களாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம் பொழுதுபோக்கு அம்சம். சதுரங்கம் விளையாடுறது, அ போருக்கு செல்ற சாரி அவங்க வந்து காடுகள்ல போயி வேட்டையாடுவது அவங்களுடைய முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. அ காளை சண்டை, எருதுச் சண்டை, சேவல் சண்டை இப்படி இந்த அம் சண்டைக்கு விடக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே இவங்களுடைய காலத்துல முக்கியமான பொழுதுபோக்கா இருந்தது. கல்வி முறை அப்படின்னு பார்க்கிறப்ப பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பெண்கள் அபலா, மூத்ரா இந்த மாதிரி கார்கே அவங்கலாம் மாரி பெண்கள் என்ன செய்தாங்க? படித்த பெண்களாக இருந்தாங்க. பெண்களுக்கு சமுதாயத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆண்களுக்கு இணையாக பெண்கள் தம்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகபதி தம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான சமய சடங்குகளையும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இணைந்து உட்கார்ந்து சமய சடங்குகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டாங்க. சோ பெண்களுடைய நிலை ரொம்ப உயர்வா இருந்தது இந்த ரிக்வேத கால சமுதாயத்துல. பின்னாடி பிந்திய வேத காலத்துல அவர்களுடைய நிலையில மாற்றம் ஏற்பட்டது. பெண்களுக்கு ஸ்ரீதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம், இனாம் அதாவது பரிசு கொடுக்கப்பட்டது. அடுத்தது 8 விதமான திருமணங்கள் வழக்கத்துல இருந்தது. அந்த 8 விதமான திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா, நேரடியா அப்படியே அவங்களுடைய தகப்பன் தாரை வார்த்து கொடுப்பது, ஆணும் பெண்ணும் விரும்பி மணவது, முறையற்ற விதத்துல மணந்து கொள்வது, இப்படி சில வகையான திருமணங்கள் இருந்தது. இந்த 8 வகையான திருமணங்கள் அந்த பெண்களுடைய நிலையில மாற்றத்த பின்னாடி கொண்டு வர ஆரம்பிச்சது. இது தவிர அவங்களுடைய பொருளாதார நிலை பார்க்கும் பொழுது விவசாயம் அவங்களுடைய தலையாய தொழிலாக இருந்தது. வாணிபம் அப்படின்னு பார்க்கும்போது நெசவு அவர்களுடைய முக்கியமான வாணிபமா இருந்தது. இவர்களும் வெளிநாடுகளோடு கூட வெளி தேசங்களோடு கூட ஒரு வாணிப உறவு வைத்திருந்தாங்க. நிஷ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கத் தகடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வேளை நாணயமா பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். அல்லது நாணய பரிமாற்றத்திற்கு உதவி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் கருதுகிறாங்க. சமய நிலையை பொறுத்த வரைக்கும் இங்க 33 வகையான கடவுள்கள் வணங்கப்பட்டாங்க. முதல்ல இயற்கை தெய்வங்களை தான் அதிகமா வணங்குறாங்க.
மலை, காற்று, அக்கினி, அந்த அவங்க எல்லாற்றையும் வணங்குறாங்க. அதாவது 11 கடவுள்கள் வானத்தின் கடவுள்களாகவும், 11 கடவுள்கள் பூமியின் கடவுள்களாகவும், 11 கடவுள்கள் பாதாளத்தின் கடவுள்களாகவும் வணங்கப்பட்டாங்க. அந்த கடவுள்களுக்குரிய மரியாதைய அவர்கள் செய்தாங்க. ஸோ ஒரு இயற்கை சூழ்நிலை வரும்பொழுது அத அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, அல்லது ஒரு இடி மின்னலோட வந்தது அப்படின்னா, அத பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பித்தாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி, பின்னாடி தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு அஸ்திபாரமாக மாற்றப்பட்டது. இந்த தெய்வ வழிபாட்டுல பெண் தெய்வங்களும் இருந்தாங்க. அடுத்தது கலை அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய அளவில நம்மளுக்கு வந்து பெரிய கட்டிடக்கலைகள், கட்டிடக்கலை அல்லது பெரிய கோவில்கள் அதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்படல. ஒரு 100 அடுக்கு மண்டபம் ஒன்று நமக்கு ஒரு 100 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் மட்டும் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. ஒரு கோவில் அமைப்பாவோ அல்லது ஒரு கூடுகை இடமாகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இவங்க கலை அப்படின்னு பார்க்கும்போது வீடுகள் எல்லாம் மாடி வீடுகள் எல்லாம் கட்டப்படல. ஆம், வெறுமன அடித்தள வீடுகள் மட்டும்தான் கட்டப்பட்டது. இவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல. ஆனா அதே சமயத்துல போர்ல விருப்பம் உள்ள ஒரு மக்களாக இருந்தாங்க. இந்த மக்களுடைய அந்த 4 விதமான பிரிவுகள், அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான மக்கள். இவங்களும் நிறைய ஆபரணங்களை பயன்படுத்தினாங்க. நிறைய உபகரணங்கள் இரும்பினால செய்யப்பட்டது. இவங்களுடைய முக்கியமானது கருவிகள், உபகரணங்கள், விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களா இருக்கட்டும், மற்ற கருவிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இரும்பினால செய்யப்பட்டது. அது போக சுடுமண் பொம்மைகள், அணிகலன்கள் இருந்தது. அணிகலன்கள் வேற வேற உலோகங்களை செஞ்சாங்க. தங்கம், வெள்ளி எல்லாத்துலயும் செய்தாங்க. துளையிடப்பட்ட நாணயங்கள் சில இடங்கள்ல கிடைத்திருக்கு. இவங்க காலத்துல தயாரிக்கப்பட்ட பானை வடிவங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பானைகள் எல்லாம் இவங்களுடைய காலத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது அவங்க காலத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு செம்பு போன்ற ஒரு வடிவம் உள்ளது. இது பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின இரும்பினாலான உபகரணங்கள், அதாவது ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க உளிக்கும், சாவி போன்றும், கதிர் அறுக்கவும், கொய்யவும் இதுக்கெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க இரும்பினால பயன்படுத்தினதுனாலதான் நம்ம இந்த காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த இரும்பு காலத்துல ஒரு சின்ன நம்ம ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த செப்பு காலம், இரும்பு காலம் 2 காலங்கள்லயும் நம்ம அதிகமான மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது 2 பேருமே நாகரிகத்துல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. நாகரிகத்துல இவங்களுடைய நாகரிகம் ஒரு நகர நாகரிகமா இருந்தது. அதே சமயத்துல இவங்களுடைய நாகரிகம் ஒரு கிராம பின்னணியில அமைக்கப்பட்ட நாகரிகமா இருந்தது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாகரிகத்துல அதாவது செப்புக்கால நாகரிகத்துல மக்கள் உள்ளரங்கு விளையாட்டுக்கள்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. அதே சமயம் இவங்க வெளியரங்க விளையாட்டுக்கள்ல, அதாவது சண்டை இடுதல், வேட்டையாடுதல், இப்படி வெளியில போய் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. ஆஹ் 3வதாக வழிபாட்டு முறைகளை பொறுத்த வரைக்கும் இங்க பெரிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கல. இந்த முத்திரைகள்ல இந்த வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் சில பெண் தெய்வங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை தெய்வங்களை வணங்குனாங்க. பிந்திய வேத காலத்துல அவங்க தெய்வ வழிபாடுகள் வழக்கத்துல இருந்தது. அடுத்ததா பார்க்கும்போது இந்த நாகரிகத்துல நேர்த்தியான கலை கட்டிடக்கலை இருந்தது. அந்த அளவுக்கு இந்த வேத காலத்துல நமக்கு நேர்த்தியான கலை கட்டடக்கலை அமைப்புகளை பார்க்க முடியல. இவங்க திட்டமிடப்பட்ட ஒரு நகரத்தின் அடிப்படையில ஒரு சுகாதாரமான முறையில இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு இங்க கட்டிடக்கலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நம்மளுக்கு கண்டுபிடிப்புகள், கட்டிடங்கள் ரொம்ப வித்தியாசமான கட்டிடங்களா இருந்தது. அடுக்குமாடி கட்டிடங்கள், இங்க அடித்தள கட்டிடங்கள் மட்டும், தெருக்களுடைய அமைப்பு மற்ற எல்லாமே வந்து நமக்கு வித்தியாசமான முறையில இருந்தது. ஸோ இதுதான் இந்த 2 நாகரிகங்களுடைய
ஒற்றுமை, வேற்றுமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 2 காலகட்டத்துல ஆதிகால மனிதனுடைய, கற்கால மனிதனுடைய காலம் மெல்ல மெல்ல மாறி நாகரிகத்தினுடைய உச்சியை எட்டினார்கள். இந்த செப்பு காலத்திலயும், இரும்பு காலத்திலயும் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி நாகரிகம் அடைந்த மக்கள் இனி பேரரசுகளையும், அரசுகளையும் தோற்றுவிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. குட்டி குட்டி அரசுகளா இருந்தவங்க பின்னாடி மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி பிந்திய வேத காலத்திற்கு பிற்பட்ட காலத்துல 16 சிற்றரசுகள் உருவாகி பின்னாடி அதுவே மௌரிய பேரரசு, மகத பேரரசு, மௌரிய பேரரசு உருவாவதற்கான அடித்தளம் போடப்பட்டது இந்த பிந்திய வேத காலத்தினுடைய இறுதி பகுதியில். அதாவது காப்பியங்கள் தோன்றின அந்த மகாபாரதம், ராமாயண காலத்துல நமக்கு அதுக்கு அடிப்படை போடப்பட்டது. ஒவ்வொரு இலக்கியங்களும், புராணங்களும் அத நமக்கு தெளிவா உணர்த்துது. இந்த 4 முக்கியமான வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் தவிர அதற்கு உபவேதங்கள் இருந்தது. இந்த உபவேதங்களை தவிர காட்டுப்பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஆரணியகங்கள், அடுத்ததாக உபநிடதங்கள், ரகசிய பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிடதங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு தத்துவம், வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த சூத்திரங்கள் இருந்தது, சாஸ்திரங்கள் இருந்தது. இது எல்லாமே இந்த காலத்துல கொடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வாழணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், என்ன நன்னறிகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத அடிப்படையா வைத்து ஒரு ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான வாழ்க்கை மனிதனை நடத்தி சென்றது நாகரிகத்தினுடைய உச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 காலங்களையும் அது நம்ம எட்டினோம். அடுத்தது இந்த பாடல்கள் முடிந்தது. இது வட இந்திய பகுதிகளில் இருந்தது. இதே கலாச்சாரம் தென்னிந்திய பகுதிகளிலும் இருந்தது. அந்த கலாச்சாரத்துல மக்கள் இங்க நடந்த காலங்கள்ல அங்க புதிய கற்காலம், அதற்கடுத்த உலோக காலத்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் பின்னாடி இங்க தமிழக பகுதிகள், தென்னிந்திய பகுதிகள்ல அதிகமா இருந்தது. நம்ம பார்க்கிறோம், நம்ம கோதாவரி, கிருஷ்ணா ஆற்றுப்படுகைகள், காவிரி ஆற்றுப்படுகைகள்ல அது குறிப்பா ஆதிச்சநல்லூர் பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க என்னெல்லாம் பின்பற்றினாங்களோ அதெல்லாம் இங்க அங்க பின்பற்றுறாங்க. குறிப்பா புதைப்பும் முறை முதுமக்கள் தாளில இதே காலகட்டத்துல தென்னிந்தியால குறிப்பா தமிழக பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் வித்தியாசமான முறைகள்ல புதைப்பு முறை இருந்திருக்கு. முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூடி போட்ட ஜாடி போன்ற அமைப்புகள்ல முதியவர்களை உள்ள வைத்து அவங்க புதைத்திருக்கிறாங்க. அடுத்ததா அதற்கு மரியாதை செய்திருக்கிறாங்க. நடுகள், வீரக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்திலேயே இங்க நடந்த அத்தனை நாகரிகங்களும் இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் மொழியினுடைய இலக்கியம், தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி மற்றும் இலக்கிய வளர்ச்சி எப்படி இருந்தது தமிழகத்துல ஆரம்ப காலத்துல, அதாவது கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல எப்படி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி இருந்தது. இந்த தமிழ் மொழியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஆரம்ப கால சான்றுகளா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, சில கல்வெட்டுக்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுக்கள் மற்றும் இந்த சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள். மற்றும் வீரக்கல், நடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுகள் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு சான்றுகளா, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கிய சான்றுகளா இருக்கு. முதலாவது நம்ம பார்க்க போறது சங்க இலக்கியங்கள். சங்கம் அப்படின்னா என்ன? சங்கம்னா புலவர்களுடைய சங்கமம் அல்லது புலவர்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்கத்துல புலவர்கள் ஒன்றிணைந்து பாடல்களை இயற்றவும், அரசனுக்கு அறிவுரை சொல்லவும், அரச விஷயங்கள் மற்றும் மற்ற விஷயங்களை அவங்க விவாதிக்கவும் செய்தாங்க. இதுதான் நம்ம சங்க இலக்கியத்தினுடைய காலம் அப்படின்னு சொல்றோம், சங்க காலம் அப்படின்றோம். இந்த சங்க காலத்துல மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஆதாரங்களா நம்மளுக்கு இருக்கக்கூடியது சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்களை பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அவங்க 5 வகையான திணைகள்ல வாழ்க்கை நடத்தி இருக்கிறாங்க. மொத்தம் 3 சங்கங்கள் இருந்திருக்கு. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லி 3 சங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சங்கங்கள்ல புலவர்கள் இருந்திருக்கிறாங்க, அரசர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க பாடல்கள் இயற்றி பேசியிருக்கிறாங்க. சோ இந்த சங்க காலத்துல தமிழர்கள் அவங்களுடைய நிலத்தை 5 வகையா பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகை நிலங்களுக்கும் பாத்தீங்கன்னா தனியா தெய்வங்கள் இருந்தது, தொழில்கள் இருந்தது, உணவு இருந்தது. இந்த 5 நிலங்கள் பாத்தீங்கன்னா
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடம். அதாவது குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் தங்களுடைய நிலை பெயர்ந்து, அதாவது ஒரு வறண்ட நிலமா மாறும் பொழுது அது பாலை நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த திணைகள்ல வாழ்ந்தவங்க அவங்களுக்குன்னு சொல்லி சில கலாச்சாரத்த பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயல், வயல் சார்ந்த இடத்துல அதிகமா யார் இருப்பா? உழவர், உழத்தியர் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குரிய அந்த நாற்று நடக்கூடிய பாடல்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரங்கள், இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய முக்கியமான திணைப்பகுதிகளுக்குரியதா இருந்தது. குறிப்பு என்னன்னா, அந்தந்த திணைப்பகுதிகளுக்குன்னு பண்ணும், இலக்கியங்களும் கூட இருந்துச்சு. ஸோ சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம தமிழ் சங்க இலக்கியத்துல அப்படி என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உரை இருக்கிறதுனால நம்ம ஈஸியா புரிந்து கொள்றோம். பட் அந்த பாடல்கள வாசித்து, அதனுடைய அர்த்தத்த நம்ம புரிந்து கொள்வதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த சங்க இலக்கியங்கள் ஒரு நல்ல கருத்துக்கள, சில கதைகள சொல்றாங்க. நல்ல கருத்துக்கள சொல்றாங்க. அடுத்த ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய இரட்டை காப்பியங்கள். அதாவது சிலப்பதிகாரம் சமண சமயத்தை பற்றியும், மணிமேகலை பௌத்த சமயத்தை பற்றின குறிப்புகள கொடுக்கக்கூடிய நூல்களாகவும் இருக்குது. அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இப்படி போன்ற காப்பியங்கள். அடுத்தது புகழ் பாடல்கள். புகழ் பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எப்படி இருக்குன்னா, அரசன் அவங்கள யார் பேட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைக்கலம் கொடுத்த வள்ளல்கள பற்றியும், அரசர்கள பற்றியும் புகழ் பாடக்கூடிய புகழ் பாடல்களா இருக்கு. அடுத்தது பாருங்க பழமொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னெறி கருத்துக்கள். மூதுரை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஐங்குறுநூறு இப்படி பாடல்கள் எல்லாம் நன்னெறி கருத்துக்கள மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள குடுக்குறாங்க. போர் முறையில எப்படி இருக்கணும்? போர் தர்மம் எப்படி இருக்கணும்? இப்படி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் தெளிவு செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. இந்த அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா, ஔவையார் எழுதக்கூடிய எக்ஸ்கியூஸ் மீ ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடி பாடல்கள்லாம் இன்றளவுலயும் மக்கள வழிநடத்தி செல்லக்கூடிய பாடல்களா இருக்கு. திருக்குறள் 2 அடியில அவங்க வாழ்க்கையினுடைய தத்துவங்கள தெளிவுபடுத்துறாங்க. எல்லா விதமான அதாவது அவங்க தொடாத ஒரு பகுதி அப்படிங்கிறதே இல்ல. எல்லா பகுதிகள் கல்வியாகட்டும், அரசனாகட்டும், அவனுடைய கடமை என்ன? மக்களுடைய கடமை என்ன? தகப்பனுடைய கடமை என்ன? மகனுடைய கடமை என்ன? அப்படின்னு ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை என்ன? ஒரு வீரனுடைய கடமை என்ன? இப்படி எல்லா விதமான காரியங்கள குறித்த விளக்கங்களும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அ குறிப்புகள வைத்து மக்கள் வாழும் பொழுது ஒரு நேர்மையான, ஒரு நல்ல ஒரு கருத்துக்களோடு வாழ முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியங்கள தவிர்த்து மக்களுக்கு வந்து அ கல்வியின் மூலமாக தமிழ் மொழி வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட இந்திய பகுதிகள்ல பார்த்தது போல இங்கேயும் குருகுல கல்வி முறை இருந்திருக்கு. திண்ணை பகுதிகள்ல, வீட்டு திண்ணை பகுதிகள்ல ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்திருக்கிறாங்க.
இதன் மூலமாகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி முதலாவதாக மனனம் செய்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. பிற்காலத்துல அது எழுத்து வடிவுல உருவாக ஆரம்பிச்சது. கல்வெட்டுக்கள் முக்கியமான ஆதாரமாக தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இருந்தது. எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து கல்வெட்டுக்களை பொறிக்க ஆரம்பிச்சாங்க சங்க காலத்துல இருந்தே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலம் பின்னாடி வந்த களப்பிரர் காலம், அதற்கு பின்னாடி பல்லவர், சேரர், சோழர், சங்க காலத்திலயுமே சேரர், சோழர், பாண்டியர் இருந்தாங்க. பின்னாடி வந்த முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், முற்கால சோழர்கள், முதலாம் சோழ பேரரசு, இரண்டாம் சோழ பேரரசு, இப்படி ஒவ்வொரு அமைப்புலயும் அவங்க கல்வெட்டுக்களை எழுதுவதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கிறோம் 300க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்களை அந்த காலகட்டத்துல, அதாவது பிந்திய சங்க காலத்தினுடைய காலத்துல நம்ம கண்டெடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய பல பரிமாணங்கள் அங்க நம்ம தெரியுது. கிரந்த எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் பின்னாடி சோழ பேரரசினுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். வட்டெழுத்துக்கள், இதுக்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதிகமா நம்ம இங்க பார்க்கிறோம். இவங்க தமிழ் மொழியை அதிகமா எழுத்து வடிவிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சமண சமயம், பௌத்த சமயம், இந்த சமயங்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்திருக்கிறது. தமிழகத்தினுடைய கழுகுமலை, அரிட்டாப்பட்டி, அரிட்டாப்பட்டி பகுதிகள்ல, மதுரையை சார்ந்த சுற்றுப்பகுதிகள்ல நம்ம பார்க்கிறோம். கொங்கர் புளியங்குளம் பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் நிறைய கல்வெட்டுக்களை நம்ம பார்க்கிறோம். சமண படுக்கைகள் அதிகமா இங்க இருக்கு. இந்த சமண படுக்கைகள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. பொதுவா இவ வந்து நன்கொடையாளர்கள் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட விவரங்களோடு கூட சமய துறவிகளை பற்றின விவரங்களையும் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த சமணம், பௌத்தம் இரண்டினுடைய வளர்ச்சி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. அவர்கள் சமண பள்ளிகளை நிறுவி பள்ளிகள்ல தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. சமண துறவிகள் ஆரம்ப காலத்துல வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் கூட பின்னாடி இவர்கள் தமிழகத்துல தங்கி அந்த தமிழ் மொழியை கற்று அந்த தமிழ் மொழியில இலக்கியங்களை படைக்க ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அதிகமா பெருகினது. அந்த சமணர்கள் பாடங்களை கற்றுக் கொடுத்த இடங்களுக்கு, தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்த இடங்களுக்கு பெயர் பள்ளி என்று அழைக்கப்பட்டது. அந்த சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் பள்ளி என்று அழைக்கப்பட்டது. அங்கதான் அவங்க என்ன செய்தாங்க, மக்கள் அவங்க ஊருக்கு வெளியில மலைப்பகுதிகள்ல, குகைகள்ல தான் இருந்தாங்க. அவர்களை தேடி போய் அவங்க கற்றுக்கொண்டாங்க. மருத்துவத்தை கற்றுக்கொண்டாங்க, கல்வியை கற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் இன்று அளவுல கூட தமிழகத்துல நம்ம பார்க்கிறோம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இப்படியாக தமிழகத்துல கல்வி, மொழி, இலக்கியம் வளர்வதற்கு சங்ககாலம் முக்கியமா இருந்தது. அதே போல சமணமும் பௌத்தமும் அவங்க கரத்தை கொடுத்து தமிழ் மொழியை வளர்த்தாங்க. இது போக முக்கியமா புலவர்கள் கடியலூர், உருத்திரங்கண்ணனார், நக்கீரர், இன்னும் பல கபிலர், இவர்கள் எல்லாருமே வந்து நிறைய புலவர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை புலவர்களும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு, அகஸ்தியர்ல ஆரம்பித்து அத்தனை புலவர்களும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக அரசர்கள், தமிழ் மொழியினுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு அரசர்கள் மிகப்பெரிய உறுதுணை ஆற்றி இருக்கிறார்கள். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரி, ஓரி, பேகன், அதியமான், நம்பி, இவர்கள் எல்லாரும், அது சேரன், செங்குட்டுவன், கரிகால சோழன், இன்னும் மற்ற அரசர்கள், பாண்டியர், உக்கிர பெருவழுதி, இன்றுமாக பல பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் அந்த புலவர்களுக்கு ஆதரவு அளித்தாங்க. அந்த புலவர்கள் பாடும் பொழுது அவர்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான பரிசில்களை கொடுத்து அவர்களை ஆதரிச்சாங்க. அந்த ஆதரவு தமிழ் மொழியினுடைய உத்வேகத்திற்கு, தமிழ் மொழி வளர்வதற்கு உத்வேகமாக இருந்தது. அடுத்ததாக மக்கள் எடுத்துக்கொண்ட விதம், அந்த பாடல்களை மிகவும் அவங்களுடைய இயற்கையோடு இணைந்த ஒரு வளர்ச்சியா அவர்களுடைய இலக்கியம் இருந்தது. ஏதோ ஒரு கற்பனையாக, ஒரு காவியமாக அதிகமாக இல்லாதபடி அந்த திணை அமைப்புகளை ஒட்டின பாடல்கள், இலக்கியங்கள் இருந்தது. குறிப்பா இப்ப சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சிலப்பதிகாரம் கதை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேர நாட்டினுடைய அமைப்பு
சேர நாடு எப்படி இருந்தது, அங்க வணிகர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த வணிகனுடைய மகள் அவங்க இங்க வர்றாங்க, சீவகனுடைய மகள் கண்ணகி இங்க வர்றாங்க, வந்து கோவலனோடு கூட பாண்டிய நாட்டுல இருக்காங்க. பாண்டிய மன்னருடைய அந்த அரசாட்சியினுடைய சிறப்பு, அவர்களுடைய நாட்டின் வளம், இது எல்லாத்தையும் அழகா அவங்க தெளிவுபடுத்தி காட்டுறாங்க அந்த இலக்கியத்துல. அது மட்டும் இல்லாம அந்த பாண்டிய அரசியினுடைய கற்பின் சிறப்பு, ஆ கண்ணகியினுடைய கற்பின் சிறப்பு, அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா அவங்க தெளிவா காட்டியிருக்கிறாங்க. அப்ப பெண்களுடைய நிலை நம்மளுக்கு தெரியுது. சமுதாயத்தினுடைய நிலை நம்மளுக்கு தெரியுது. இப்படி எல்லா வித விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இந்த தமிழ் இலக்கியங்கள் நம்மளுக்கு அமைந்திருக்கு. இந்த இலக்கியங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று ஆதாரமாகவும் நமக்கு சங்ககால இலக்கியங்கள் இருக்கு. இன்றைக்கும் நாம பார்க்கும் பொழுது வரலாற்றினுடைய பல விஷயங்களை, பல தகவல்களை நாம இதன் மூலமா தெரிந்து கொள்கிறோம். இந்த வரலாற்றுல என்ன படிக்கிறோம் நம்ம? எந்த வருடம் எந்த அரசன் வந்தாங்க? என்ன போர் பண்ணாங்க? அந்த மக்கள் யாரோடு வணிகம் செய்தாங்க? என்ன அவங்களுடைய சமூக வாழ்க்கை, பொருளாதார நிலை எப்படி இருந்தது? இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அது எல்லாமே இலக்கியத்துல அழகா இருக்கிறது. பாத்தீங்கன்னா, போர் திணைகள் வெச்சி, கரந்தை, வாஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை இப்படி திணைகள் ஒவ்வொரு ப முயற்சியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா அதாவது படிநிலைகள். போருக்கு போகும்பொழுது என்ன படிநிலைகள்? இப்படி சமுதாயத்தினுடைய நிலைகள அக்கு அ அ அ அதாவது முதல் ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்படி தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு பிரதிபலிக்குகின்றன. இதனால இந்த சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்திலேயே நல்ல ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. பின்னாடி வந்த மன்னர்கள் அத இன்னுமா அதிகமா உற்சாகப்படுத்துனாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த நடுகள் ஆ மற்றும் கல்வெட்டுக்கள் எதுலனாலுமே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது. இந்த நடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடுகள் எதற்கு எழுப்புனாங்க? அல்லது வீரக்கல் எதற்கு எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நடுகள் அதாவது போர்ல வந்து சிறப்பாக செய்த ஒரு வீரர மரியாதை கொடுக்கும் விதமாக அவர் இறந்த பின்னாடி அவருடைய சடலம் புதைக்கப்பட்ட இடத்துல மேல நடுகல்கள் எழுப்பப்பட்டது அல்லது வீரக்கல் எழுப்பப்பட்டது. இந்த வீரக்கல் வந்து போர் வீரர் நினைவாகவும், நடுகல்கள் சமுதாயத்துல கற்போடு வாழ்ந்து இறந்த பாக்கியவதிகளை போற்றும் வகையிலையும் அல்லது மற்ற விதங்கள்ல சமுதாயத்துக்கு சிறப்பு செய்தவர்களை போற்றும் வகையிலையும் அவர்களுடைய நினைவிடங்கள்ல எழுப்பப்பட்ட கல் நடுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நடுகள்ல அவங்களுடைய குறிப்புகள் யாரு என்ன சாதனை பண்ணாங்க, எதற்காக அவங்களுக்கு நடுகள் எழுப்பப்பட்டது, எந்த காலகட்டத்துல அவங்க வாழ்ந்தாங்க. சோ இது ஒரு வரலாற்று குறிப்பாக நம்மளுக்கு அமைந்துள்ளது. இந்த நடுகளும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த நடுகள் சில நேரங்கள்ல அவங்க வீட்ல வீரமாக வளர்க்கப்பட்ட நாய்களுக்கும், போர்கள்ல போய் உதவியா இருந்த நாய்கள், சேவல்களுக்கும் கூட நடுகள் எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி வளர்ந்த அந்த தமிழ் மொழி பின்னாடி நெறைய சமய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள பொறுத்தவரைக்கும் அவை சமயம் சார்பற்ற இலக்கியங்களாக இருந்தது. சமணமும் பௌத்தமும் கொடுத்தாலும் கூட அவைகள் பொதுப்படையான தகவல்களை அதிகமாக நமக்கு கொடுத்தது. பின்னாடி வந்த பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர் காலங்கள்ல பக்தி இயக்கம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சமய சார்புள்ள இலக்கியங்கள் வர ஆரம்பித்தது. அதன் பிறகு அதனுடைய படிநிலைகள் மாற ஆரம்பிச்சது. வெறுமன இலக்கிய வடிவில, கவிதை வடிவில நன்னெறி கருத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் பின்னாடி உரைநடை வடிவுல மாற்றப்பட்டது. நாவல்கள், புதினங்கள், கவிதைகள் இப்படி ஒவ்வொரு விதமா பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைய அளவுல தமிழ் மொழி ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்று உள்ளது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் மொழி மிக பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியாக இன்றைக்கு உலகம் முழுவதுமா இருக்கு. தமிழர்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. தமிழ் மொழியை நம்ம ஆரம்ப காலங்களிலிருந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஆனா ரொம்ப ஒரு
செழிம்பான ஒரு செம்மொழியாக தமிழ்மொழி விளங்குகிறது. 847 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் பின்னாடி முறைப்படுத்தப்பட்டு இலக்கிய வடிவுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல். இந்த தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பிய இலக்கண நூல், அதன் பிறகு நன்னூல். இந்த நூல்கள் தான் மிக சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழிக்கு அடிப்படையாக அமைந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ்மொழி பரிணாம வளர்ச்சி சங்க காலத்தில் ஆரம்பித்து இன்றளவும் சிறப்போடு இருப்பது தமிழ்மொழிக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இவ்வாறாக தமிழ்மொழி இலக்கியம் வளர்ச்சியடைந்தது. இத்தகைய தமிழ்மொழியை கற்பதில் நாம் பெருமை கொள்வோம். சங்க இலக்கியங்களை வாசித்து பாருங்க. சங்க இலக்கியங்கள்ல இல்லாத கருத்துக்களே இல்ல. நன்னெறி நீதி கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப செழிம்பாக சிறம்பட இருக்கு. அது ஒரு மனிதனை நேர்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு நடத்தி செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.